நண்பர்களே, வெல்கம் டு எபிசோட் 2. இதுல என்னன்னா, நான் சிங்கப்பூர் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோ. 29th மே வந்து நான் வந்து சிங்கப்பூர் போய் ரீச் ஆயிட்டேன். அங்கேருந்து ஒரு 3 டேஸ் வந்துட்டு குவாரண்டைன் இருந்துச்சு. அதாவது ஆன்போர்டிங் செஷன் இருந்துச்சு. 3 டேஸ் அங்கே முடிச்சதுக்கப்புறம் ஜூன் 1 வந்துட்டு நான் போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஜூன் 1 தான் என்னோட ஜாயினிங் டேட்டு. வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். போயிட்டு இருக்கு. செகண்ட் டே என்னோட மேனேஜர் வந்துட்டு ஒர்க்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன கூப்பிட்றாங்க. ஆஃபீஸில் மேலே போயிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்போ வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, எங்க பேர் சொல்லி உங்ககிட்ட யாராச்சும் காசு வாங்கினாங்களாப்பா ஊர்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க சார், அந்த மாதிரி இவ்வளோ பே பண்ணி தான் வந்தேன். இன்டர்வியூ டைம்லேயே நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் தான் கட்டக்கூடாதுன்னு சொல்லணும், நீ எதுக்கு கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இல்லைங்க சார், நான் உங்ககிட்ட இன்டர்வியூ டைம்லேயே சொன்னேன், நீங்கள் தான் ஒர்க்குங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது முடிஞ்சு அங்கே அதுக்கப்புறம் அங்கே பெருசாக நான் இது பண்ணல. ஏன்னா எப்படி சொல்றது, அவங்க சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட என்னால் அங்கே போய் சண்டை போட முடியாது, ஊரில் இருக்கவங்ககிட்ட சண்டை போட முடியாது. ஏன்னா நான் போய் 2வது நாளே நான் எப்படி இதை பற்றி பேச முடியும், வீட்லேயும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட் நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அவங்க சொன்னதை வந்துட்டு எனக்குள்ளே வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம், கடந்து ஆயிடுச்சு, நம்ம வந்து இது பண்ணுறது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு என்ன பண்ணுறது, நம்ம வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிஞ்சு எல்லா வேலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் எப்படி போகுதுன்னா, கோர்ஸ் பண்ணுறது. அதாவது அங்கே போனதுக்கு இனிஷியலாக ஒரு கோர்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 வீக் வந்துட்டு குரூப் மானிட்டர் பண்ண சொன்னாங்க, அது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நானாவே அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணிகிட்டு இருப்போம். நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னங்கிறது ஏதுங்கிறது தெரியாது. நான் ஒன்று அவங்க கிட்டே கேட்பேன். அவங்க சம்டைம் சொல்லுவாங்க, சம்டைம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஹார்ஷான ரிப்ளைவாக இருக்கும். நான் நான் அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, டீச்சர் எப்போ உங்களுக்கு பிடிக்கும்னா, அவங்க எப்போ பொலைட்டாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்குற சொல்லி தராங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டீச்சர் பிடிக்கும். ஹார்ஷாக உங்ககிட்ட வந்து இதை உனக்கு தெரியாதா, இது தெரியாதா, இது அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற டீச்சர் வந்துட்டு யாருமே பிடிக்காது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி தான் அவங்க டீச் பண்ணாங்க. எனக்கு அவங்களோட அந்த வே ஆஃப் டீச்சிங் வந்துட்டு சுத்தமாக எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நான் கற்றுக்கிட்டாதான் எனக்கு எப்படி திட்டுறாங்களோ வைக்கிறாங்களோ மொத்தத்தில் சொல்லி தராங்க, நம்ம கற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல சொல்ல கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன். இது இப்படியே போயிட்டு இருக்கையில என்னன்னா, நல்லா தான் போயிட்டு இருக்கேன். அதை பற்றி அதுக்கப்புறம் காசை பற்றி பெருசாக யோசிக்கல. ஒரு 15 to 17 டேஸ் அப்புறம் என்னாச்சுன்னா, திரும்ப அகைன் அது சேம் கன்சிஸ்டன்சிலேருந்து ஜென்ரல் ஒர்க்குக்காக ஒரு பேட்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது இவங்களுமே விசாரிச்சாங்க. மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாருமே விசாரிச்சாங்க. அந்த பர்சனுமே எக்ஸ்ட்ரீமாக காசு சொன்னாங்க, ரொம்ப அதிகமான காசு கட்டி வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சேம் கன்சல்டன்சி, சனா நட்சத்திர கன்சல்டன்சி, சேம் ஏஜென்ட் ரமேஷ் அவங்க மூலியமா வந்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி காசு அதிகமாக கட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்ன அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி உன்னோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீ அனுப்பு, நாங்கள் வந்து பேச போகிறோம், இந்த மாதிரி நிறைய பசங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க, அதனால நாங்கள் அனுப்பி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே கேட்டாங்க. நான் வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்தேன். கொடுத்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய அந்த கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போதே என்கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வி ஸ்பெண்ட் 1.2 lakhs ஃபார் யூ டு பிரிங் யூ ஹியர். இது வந்து என்னன்னா, அவங்க பணத்துல 1.2 லட்ச ரூபாய் கம்பெனி செலவு பண்ணி தான் உன்னை வந்துட்டு இங்க இது வந்திருக்கு. அதாவது டொமெட்ரிக்கு, ஐபிஏ ப்ராசஸிங், மெடிக்கல், செக்யூரிட்டி பாண்டு, ஆன்போர்டு கட்டணம் எல்லாமே கம்பெனி தான் பே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட மேனேஜர் சொன்னாங்க. அதுக்கான வாட்ஸ்அப் ப்ரூஃப் வந்துட்டு என்கிட்ட இருக்கு. அதை நான் வந்துட்டு அட்டாச் பண்றேன். இல்லைன்னா இந்த இடத்துல அந்த மெசேஜ் வந்துட்டு நான் போடுறேன். இந்த மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க. சொன்ன அப்புறம் எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட வாங்கின அமௌண்ட் எதுக்குன்னா கம்பெனிக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கன்சல்டன்சில சொன்னாங்க. மேனேஜர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாரு. ஓகே, எனக்கு அப்போ இருக்க இதுல நம்ம வந்துட்டோம், இதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டு நான் அடுத்த வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். போகுது போகுது கொஞ்ச நாள் ஆக ஆக அங்க வந்துட்டு அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் சுத்தமா செட் ஆகாம போயிடுச்சு. அவங்க பேசுறதுமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. நான் அந்த மாதிரி இப்போ வேலை பார்க்கலான்னு திட்டுவாங்க. யாரா இருந்தாலும் வேலை பார்த்தா வேலை பார்க்கலான்னு திட்ட மாட்டாங்கலாம் சொல்லல. வேலை பார்க்கலான்னு திட்டுவாங்க, தப்பா பண்ணா திட்டுவாங்க. யார் திட்டுறதுல ஒரு இது இருக்குல்ல, எப்படி சொல்றது, யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் என்னால சுத்தமா அங்க டைஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பேசினாங்க. ஒரு மொத்தத்தில் நான் போனதுல மொத்தம் ஒரு 4 நாள் வந்துட்டு நைட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. பகல்ல ஒர்க் பண்ணணும், ஃபுல் நைட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3 டேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நீங்க வர வேணாம், வீட்ல இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால ரூம்லயே இருந்து பண்ணோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னன்னா, அவங்க வந்துட்டு கப்பல் போயிட்டாங்க. மேனேஜர் வந்துட்டு உள்ள ஷிப்புக்கு போயிட்டாங்க. நான் இருக்கேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா டேட்டு ஜூலை 2 நினைக்கிறேன். ஜூலை 2 நினைக்கிறேன். அந்த டேட்ல வந்துட்டு நைட் ஃபுல்லா, பகல் ஃபுல்லா வேலை ஸ்டோர்ல இருந்துட்டு, திரும்ப நைட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லா வேலை, தூங்கவே இல்லை. அன்னைக்கு வியாழக்கிழமை, கரெக்டா வியாழக்கிழமை காலைல 5 மணிக்கு எந்திரிச்சது. பகல் ஃபுல்லா வேலை, தூங்கவே இல்லை. திரும்ப நைட் ஃபுல்லா வேலை, தூங்கல. அடுத்த நாளும் காலைல ஸ்டோருக்கு போறேன். இந்த மாதிரி நைட் ஆரம்பிச்ச வேலை வந்துட்டு காலைல நான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு.
போயிட்டு இருக்கப்போ என்னன்னா ஒரு சின்ன மிஸ்டேக். ஒருத்தவங்க ஒரு கஸ்டமர் ஒரு கிளைண்ட் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் அதுக்கு ஆமான்னு பதில் சொல்லிட்டு, அதுக்கடுத்து நான் ஒரு பதில் அனுப்புனேன். அந்த அதுக்கு இடையில மேனேஜர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நீ ரிப்ளை பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க போட்ட மெசேஜ் டக்குன்னு டெலிட் பண்ணிட்டேன். யாருமே பார்க்கல. பார்க்கறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணிட்டேன் அந்த மெசேஜை. அதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. யூஸ் பண்ண ஒரு மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. என்னால இது பண்ண முடியல. நான் என்ன கேட்டேன்னா, "சார் இது எனக்கு எப்படி சார் தெரியும்?" அவங்க சொன்னதுக்கப்புறம், "சார் இது எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹவ் ஐ நோ சார்" அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிப்ளை பண்ணேன். "உனக்கு அப்ப என்னதான் தெரியும்?" அப்படிங்கிற மாரி அடுத்து ஒரு 20, 30 மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. "பெட்டர் யூ ஃபைண்ட் அனதர் ஜாப்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் என்னால சுத்தமா இது பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த ஒர்க் மேல இருந்த லவ் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போனப்போ நம்ம என்னென்னலாம் இது பண்ணலாம். ஆனா அந்த சாட் ஜிபிட்டியோட சாட் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கீழ குடுக்குறேன். நான் எவ்வளோ இத பெட்டர் பண்றதுக்கு என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு ஆட்டோமேட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம். நான் படிச்சிருக்கேன்ல, ஏஐ படிச்சிருக்கேன். அந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராசஸ் நம்ம வந்துட்டு ஆட்டோமேட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டைம் சர்ச் பண்ணியிருப்பேன். அந்த மாரி டீடைல்ஸ் தான் அதுல இருக்கும். ஆ அந்த அளவுக்கு இந்த லவ் வந்துட்டு சுத்தமா குறைஞ்சு டவுன் ஆயிடுச்சு. எனக்கு அந்த வேலை மேல வந்துட்டு ஒரு லவ்வே போயிடுச்சு. ஆனா வேலை வந்துட்டு ஈஸியான வேலை. ரொம்ப யாருமே கஷ்டம்னு சொல்ற மாரி ஒரு வேலையே கிடையாது. ஆனா மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கணும். மைண்ட் கரெக்ட்டா இருக்கணும். ஏதாச்சும் சின்னதா தப்பு பண்ணோம்னா, அது வந்துட்டு பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்திடும். இந்த மாரி சொல்லிட்டு அந்த மாரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் அதுவரைக்கும் நான் வேலைய விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே பண்ணல. என்ன ஆனாலும் சரி பரவால்ல. நான் உங்களுக்கு கம்பேரிசனுக்கு ஒரு இமேஜ் வேணா 2 இமேஜ் ஷோ பண்றேன். நான் போயிட்டு ஒரு 1 வீக்ல எடுத்த ஃபோட்டோ, நான் வரதுக்கு 1 வீக் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற 2 ஃபோட்டோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்ப இந்த ஃபோட்டோவுல அந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, முகத்துல எங்கேயாவது உயிர் இருக்கும், உயிர் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். நான் வரதுக்கு 1 வீக் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா, கண்ணுல மட்டும் தான் உயிரே இருக்கும். அந்த மாரி ஒரு கண்டிஷன்ல தான் நான் இருந்தேன். உடம்பு ரொம்ப ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா, இங்க நெறைய பேர் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் போறாங்கன்னு சொல்றப்போவே, நான் வந்துட்டு வேணான்டா ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லாம் போனீங்கன்னா, டே நைட்டா மாறி மாறி இது பண்ணீங்கன்னா உடம்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஆனா அங்க போயிட்டு எனக்கு அந்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த கண்டிஷன வந்துட்டு பாடி அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நைட்டு தூங்குறோம், பகல்ல போய் இது பண்ணோம்னா தூக்கம் மேக்ஸிமம் வர மாட்டேங்குது. 1 ஆர் 2 ஹவர்ஸ் தான் தூங்குறோம், தூக்கம் பத்த மாட்டேங்குது. அந்த மாரியே போயிட்டு இருந்துச்சு. ஃபுல் டே ரெஸ்ட் குடுத்தாலுமே நமக்கு வந்துட்டு தூக்கம்ங்கிற ஒண்ணு வந்துட்டு 8 ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நைட் ஃபுல்லா தூங்கல, பகல்ல போய் படுக்குறோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் வந்துட்டு பாடி வந்துட்டு அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அத அடாப்ட் பண்ணல இந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டே இருந்துச்சு. அவங்க அந்த மாரி ஒரு வார்த்தை சொல்ட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பெட்டர் யூ ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஜாப் அப்படி அனதர் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட ஓப்பனாவே கேட்டேன். சார் நான் வேற ஜாப் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். நான் கட்டின பணத்துக்கு யார் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி என்ன சொன்னாங்கன்னா, ஏஜென்ட் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார் நான் உங்ககிட்டயே தானே சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்க அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல சார். ஏன்னா நான் உங்ககிட்டயே இன்டர்வியூ போய் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கடுத்து வார்த்தை முத்தி முத்தி அவங்க அவங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்லன்னு சொல்லிட்டு இதாவே போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல என்னால முடியல. என்ன விட்டுருங்க. நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கலாம் ஷிப்ட்லேருந்து நெக்ஸ்ட் டே வந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. பேசிட்டு இருக்கப்போ, நான் அப்பவே சொன்னேன். இதுல என்னன்னா, எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னேன். என்னன்னா, எனக்கு ஆஃபீஸ் வேலைன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தீங்க. ஆனா நான் இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சேர் கூட தரல. ஒரு சேர் போட்டு உட்கார சொல்லல. ஒரு பிளாஸ்டிக் சேர் போனப்போ ஒரு பிளாஸ்டிக் சேரும், ஒரு ஸ்டாண்டிங் ஃபேனும் ஒண்ணு தந்தாங்க. ஃபேன் பெருசா ஃபேன் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேர் மட்டும் தான் இருக்கும். அந்த சேர் போட்டு உட்கார்ந்துருந்தேன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ, "தம்பி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, அங்க போட்டு உட்காராத" அப்படின்ருவாங்க. நான் பின்னாடி போட்டு உட்கார்ந்திருந்தேன்னா, ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் ஒர்க் வந்துச்சுன்னா நான் தான் போய் ஆன்சர் பண்ணணும். ஃப்ரண்ட்ல யாராச்சும் வந்து ஏதாச்சும் கேட்கறாங்கன்னா, நான் தான் போய் ஆன்சர் பண்ணணும். அதனால வந்துட்டு என்னால அங்கேயும் போட்டு உட்கார முடியாது. அதுக்கப்புறம் சேர தூக்கி பக்கத்து ரூம்ல போட்டுட்டாங்க. பக்கத்து ரூம்ல போட்டுட்டு நான் அங்க இன்னொரு அகைன் திரும்ப அந்த சேர் எடுத்து கொண்டு வந்து போட்டுருக்கேன். அந்த சூப்பர்வைசர் வந்துட்டு என்ன சொல்றாப்புல, "சேர் உட்காந்து மேட்ச் பார்த்தாருன்னா திட்டுவாரு. ஸோ வந்துட்டு நீ பின்னாடி போய் கீழ உட்காந்துக்கோ. இல்லன்னா வந்துட்டு வெளில வந்து நின்னுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி தான் கூட்டு போனாங்க. ஏசி கேட்ல வேற என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போன வீடியோல கீழ ப்ரூஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜி கூகுள் டிரைவ் லிங்க் குடுத்துருப்பான். அத டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ எல்லாம் இருக்கும். இன்டர்வியூவோட ஆடியோ எல்லாமே இருக்கும். அதுல என்ன பேசியிருக்காங்க, வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆ இப்படிலாம் இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாரி எனக்கு இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னென்னலாம் பேசணும்னு இருந்துச்சோ எல்லாத்தையுமே பேசினேன். இதுல என்னன்னா போயிட்டு ஒரு 30 டேஸ் நான் சர்வே பண்ணணும். மேக்ஸிமம் கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, சம் அமௌண்ட் குடுத்துட்டு சேலரிலேருந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா 30 டேஸ் நான் சர்வே பண்ணணும். புதுசா போயிருக்கேன். அத பத்தி யாருமே இது பண்ணல. அந்த இடத்துல எங்க அப்பாவோ, மாமாவோ அவங்க யாருமே ரிலேஷன் இல்லன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேங்கிறத யாருமே யோசிக்கல. அப்படி அவங்க இல்லன்னா, நான் பொன் போனது ஒரு 40 டாலர்ஸ் எந்த இன்டர்வியூ போய் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த மாரி செலவு பண்ணியிருந்தப்போ 1 மந்த்க்கு பாத்துக்கணும் சேலரி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. இந்த கன்சல்டன்சில எதுவுமே என்ட்ட சொல்லல. நான் வந்துட்டு என்னோட அமௌண்ட் ஊர்லேருந்து ஒரு $40 மட்டும் ஒரு $3500 பக்கம் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு கன்வெர்ட் பண்ணி $40 வச்சிருந்தேன். அத வச்சு ஒட்டிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா சேலரி போட்டதுக்கப்புறம் அவங்க குடுத்தாங்க. மாமா குடுத்தாங்க. அத வச்சு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சைடு இந்த இதெல்லாம் சொன்னேன். இந்த மாரி எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு. நீங்க கேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.
எனக்கு இந்த மாதிரி சொல்லி எடுத்துட்டு வந்தீங்க, இந்த மாதிரி இருக்கு. என்னால அந்த வேலை பார்க்க முடியல. என்னோட பாடி இந்த ஒர்க்கிங் என்விரான்மென்ட் எனக்கு சூட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன அப்புறம் இதுக்கு இடையில ஒரு விஷயம், எனக்கு பெரிய விஷயம் ஒண்ணு தெரிய வந்துச்சு. அது அது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப மைண்ட்ல வந்துட்டு என்ன சொல்றது? இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது என்னன்னா, ஆல்ரெடி கிஷோர் அப்படிங்கிற ஒரு பையன வந்துட்டு அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி. அந்த பையன் யாருன்னா, அந்த மேனேஜரோட சொந்தக்கார பையன். அந்த பையன எடுத்தது அவங்கள எடுத்தது வந்துட்டு வேற ஒரு பாஸ்ல. என்ன எடுத்தது ஒர்க் பெர்மிட்ல. அவங்கள எடுத்தது வந்துட்டு எஸ் பாஸ்ல. அந்த பையன் வந்துட்டு சேம். ஆனா அவனோட டெஸ்டினேஷன் வேற. ஆனா ஒர்க் எல்லாமே நான் பார்த்த சேம் இந்த ஒர்க் தான் அவர் வந்துட்டு பார்த்துருக்காப்புல. பார்த்துட்டு ஒரு 15 நாள்ல அவரும் போயிட்டாரு. வந்துட்டு நுழைஞ்சாரு. நவம்பர் 18லாம் திரும்பி போயிட்டாரு. 18 நாள்ல ஆளு போயிட்டாரு. வந்துட்டு அவரால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ணி பேசினப்போ அவர் நிறைய சொன்னாரு. அதெல்லாம் சொல்லணும்னா, இவ்வளவு க்ரூவலாலாம் இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி நமக்கே என்ன வரும்னா, எனக்கு அவருக்காண்டி நான் ஃபீல் பண்ற மாரி ஆயிடுச்சு. நான் பலமுறை நான் அவருக்கு கால் பண்ணா, என்ன ஏதுன்னு கேட்கலான்னு கால் பண்ணா, அவர் சொன்னதெல்லாம் வந்து ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு கேட்கறதுக்கே. அந்த மாரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாரி நான் வேலைய இது பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த மாரி சொல்லிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ, இப்ப அமௌண்ட்டுக்கு ஏதாச்சும் பேசி பாருங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இவங்களும் சொன்னாங்க, நீ சனிக்கிழமை வா. சனிக்கிழமை இதெல்லாம் பேசுறாங்க. கூப்பிட்டு வச்சு இந்த மாரி இது இது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த கன்சல்டன்சி ஏஜென்சி எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுறாங்க. நீங்க இங்கெல்லாம் முடிச்சுட்டு தானே இருந்தீங்க. சுயநலம் தானே இங்க கையெழுத்து போட்டு குடுத்தீங்க. அப்புறம் அங்க போய் கேட்டுட்டு இருக்கீங்க, வச்சுட்டு இருக்கீங்க. இதுலலாம் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கன்சல்டன்சி வந்து மேனேஜர் திட்டாங்க. இந்த மாரி இதுலலாம் நீங்க தலையிடாதீங்க. ஒரு ஆர்டர் குடுக்குறது மட்டும் தான் எங்க வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறாங்க. ஆ ஏதேதோ வார்த்தைலாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் பேசுறாங்க. முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, திங்கட்கிழமை வா. நான் வந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஏதாச்சும் உனக்கு செட்டில்மெண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை வந்துட்டு போயிட்டு பேசுறப்போ காலைல போயிட்டேன். போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாரி வா பேசுவோம்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. மேல போறேன். பேசுறப்போ என்ன சொல்றது? ஆ ரூ. 1,00,000 இந்த மாரி உனக்கு அவங்க தர்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அந்த கன்சல்டன்சி இப்படி வாங்குறவங்க என்ட்ட காலைல சொல்றாங்க. இந்த மாரி ஆ எங்களால இவ்வளோ தான் தர முடியும். நாங்க வந்துட்டு இவ்வளோ ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூ. 1,00,000 ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மேம் கொஞ்சம் இது பண்ணுங்க. இவ்வளோ நான் கட்டி வந்திருக்கேன். அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இது பண்ணல. இது என்னன்னா நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்தேன். இது எக்ஸாக்ட்டா என்னங்கிறது தெரியல. எனக்கு அது நான் புரிஞ்சுக்கிட்டது நான் சொல்றேன். அவங்க வந்து அந்த மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி உனக்காண்டி நான் இவ்வளோ பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதெல்லாம் இது பண்ணும்போது லாஸ்டா ஒரு மெசேஜ் என்னன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜோட இருக்கு. டோன்ட் அக்செப்ட் குயிக்லி, டேக் சம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கு. உடனே ஏத்துக்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அது எனக்கு புரிஞ்சு ஆல்ரெடி அவங்க இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தடா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னால் ஓப்பனாக அந்த இடத்துல பேச முடியல என்ன நடந்துச்சுன்னு. ஆஹ் எல்லாமே ஒரு செட்டப் மாதிரி அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஒழிஞ்சு எப்படி சொல்றது? என்னைக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணாம போயிடணும், அதுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணமே வந்துச்சு அந்த இடத்துல. எனக்கு வந்துட்டு அவங்க உதவுறாங்கிற எண்ணம் வரல. அது ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு இந்த வேலை செட் ஆகல நீ போன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு சூப்பர் மார்க்கெட் வேலை ஒன்று வாங்கி தரோம். எஸ் பாஸ்ல வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் வேலை ஒன்று வாங்கி தரோம். நீ காசுல எனக்கு கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அந்த வேலையை இந்த பையன்ட்ட சொன்னேன் நான். அந்த கிஷோருங்கிற பையன்ட்ட சொல்றேன். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு வேலை வாங்கி தராங்களாம் ப்ரோ. காசு கட்ட நான் எஸ்பாஸ்ல அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அதை நம்பாதீங்க. என்கிட்டயும் இதே தான் சொன்னாங்க. இந்த ஒரு பாய்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்களே, அவங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்களே, அதே தான் ப்ரோ என்கிட்டயும் சொன்னாங்க. ஆனா அது வந்துட்டு உண்மை கிடையாது. நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி நான் எங்க ஊர்ல ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அமௌண்ட் பே பண்ணாமலாம் யாரும் வேலைலாம் வாங்கி தர மாட்டாங்க. நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம போறதுக்கு கண்ட்ரி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. ஏன்னா அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கல. இந்த மாதிரி என்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்குறாங்க, நான் போய் கொடுக்குறேன், இப்படி அனுப்பு அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அது நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரல. சேம் அதே மாதிரி இந்த 1,00,000 காசு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் அது அப்போவுமே நான் எதுவுமே பண்ணல. அதுக்கான இது எதுவுமே வரல. ஆஹ் 1,00,000 வாங்கி தரேன்னு சொன்னதோட முடிஞ்சு. அந்த கான்வர்சேஷன் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. திரும்ப நீ எப்போ டிக்கெட் போடுற, எப்போ ரிட்டன் டிக்கெட் போடுற, எப்போ ரிட்டன் டிக்கெட் போடுற, சீக்கிரம் எனக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அதை தான் அர்ச் பண்றாங்க முடிஞ்சு. வேற எதுவுமே அவங்க பத்தி பேசல. அதை பத்தி பேசவே கிடையாது. அவங்க எனக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா 1,00,000 அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க சம்பளம் வந்துருச்சு, டிக்கெட்டை போட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கி டிக்கெட்டை போட்டு சொல்லி நாங்க திரும்ப பேசுறோம், டிக்கெட் போடுறதுக்கு ஏதாச்சும் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே அவங்க பேசல. ஃபுல் அண்ட் ஃபுல் டிக்கெட் சம்பளம் வந்துட்டு டிக்கெட் எப்போ போற, சம்பளம் வந்து டிக்கெட் எப்போ போற, டிக்கெட் போட்டு அனுப்பு அப்படிங்கிற பேச்சு மட்டும்தான் அந்த எல்லா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வருது. இது மட்டும்தான் வருது. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்னால சுத்தமா முடியல. எனக்கு இங்க இருக்கும்போது நான் நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டேன். அங்க அதாவது அந்த ஒர்க்கிங் டியூரேஷன்ல நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டேன். என்னால எதுவுமே பண்ண முடியல. இவங்களும் இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க. கொஞ்சம் ஒரு தீர்மானமே இல்லாம பேசுறாங்க.
நான் செக் பண்ணி பார்ப்போம். சரி நம்ம நம்ம வந்துட்டு அங்கேயே செக் பண்ணியிருக்கணும். அதான் இந்தியால இருக்கும்போதே நம்ம செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணாம விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு கண்டிப்பா செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கன்சல்டன்சியோட எம்ஓஎம் டீடைல்ஸ் எம்ஓஎம்ல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு வந்து லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு லைசென்ஸ் எதுவுமே இல்ல. சரி இந்தியாவிலேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இந்தியாவில இஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ஆ, அதாவது நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்புறது. இங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்தா அதுவும் இல்ல. சரி 2மே இல்ல. நம்ம இவங்ககிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு இவங்க கம்பெனில இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்துட்டு இதுல தலையிட மாட்டோம். ஜஸ்ட் எங்களுக்கு இங்க இந்தியா சிங்கப்பூர்ல ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. இந்தியால அந்த ஏஜென்ட்டையும் நாங்க 2 பேரையும் லிங்க் பண்ணி விட்டுருவோம். அவங்க தான் எல்லாம் பண்ணிப்பாங்க, வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே. எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த சிங்கப்பூர் ஏஜென்ட் என்னங்க ஏதுங்கிறதே எனக்கு தெரியாது. சிங்கப்பூர் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு தெரியாது. யாரையும் என்கிட்ட ஷேர் பண்ணல. அது அவங்க அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொண்டு போகல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, கம்பெனிக்கு ஒரே ஒரு மெயில் போட்டேன். என்னன்னா, ரிட்டர்ன் டிக்கெட் கம்பெனி தான் போட்டு தரணும். எனக்கு போட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிக்ரூட்மெண்ட் நடக்குது. அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இவ்வளோ பேர் இவ்வளோ காசு கட்டி வர்றாங்க. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பே பண்ணி தான் வராங்க. யாரோ இப்போ நான் மட்டும் வந்து நான் ஏமாத்துறேன்னு சொல்லி சொல்லலாம். வரவங்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி தான் வர்றாங்க. ஆனா எல்லா செலவுமே கம்பெனி பண்ணுது அப்படிங்கிறப்போ இந்த அமௌண்ட் வந்துட்டு எங்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து செக் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டேன். நீங்க வந்து பர்சனலா இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் போடுறேன். கம்பெனிக்கு ஒரு மெயில் பண்றேன். நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன ரெஸ்பான்ஸ் வரலையா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எம்டபிள்யூசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ இருக்கு. அந்த என்ஜிஓல போயிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு ஒரு கைடன்ஸ் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணி அடுத்த 2 நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பார்ட் 3ல சந்திப்போம். பாய்.